ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாலய பட்சத்தில் பண்ண வேண்டிய மகாலய தர்ப்பணம் அதனுடைய மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாலய பட்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டாச்சுன்னா, இந்த ஒரு பட்சம் 15 நாள் அல்லது 16 நாள் இதில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக நம்ம அமாவாசை அன்னைக்கு இல்லாட்டா சங்கிரமணத்தன்னைக்கு இல்லாட்டா புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்கள் பண்ணுற போது நம்மளுடைய அப்பா சைட்லேயும் அம்மாவோட சைட்லேயும் இவாளுக்கு மட்டும்தான் தர்ப்பணங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய அப்பாவோட சைடில் இருக்கிறவா சித்தப்பா சித்தி அத்தை, அதே மாதிரி அம்மாவோட சைடில் மாமா மாமி சித்தி யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு எழுஞ்செலவுமா இந்த 15 நாளைக்கோ 16 நாளைக்கோ தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அதனால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் பெரியவாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலேயே இந்த மகாலய பட்சத்தில் டெய்லியே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பக்ஷ மகாலயம் சொல்லுவாள். எல்லா நாளுக்குமே தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லா நாளைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பிரகாரம் எல்லாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ண முடியாதவா ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தில் சதுர்த்தி இல்லாட்டா மகாபரணி, அதே மாதிரி மத்தியாஷ்டமி, அதே மாதிரி வியதீபாதம், அவிதவா நவமி, சந்நியஸ்த மகாலயம் சந்நியாசம் வாங்கியிருக்கிறவாள்னா சந்நியஸ்த மகாலயத்தை அன்னைக்கு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாராவது காலமாக இருக்காங்கன்னா அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி சஸ்திரஹத சதுர்தசி, இந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் எல்லாம் அட்லீஸ்ட் அவளை உத்தேசம் பண்ணி ஒரு தில தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கா. அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தவிர இன்னொரு என்னது கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய ஆற்றுல பிரத்யட்சமாக 6 பிராமணனை கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லாதவ 6 பிராமணா, அம்மா இல்லாதவ 5 பிராமணா, மாதாமகா இல்லாதவ உங்கள் ஆற்று வாத்தியார்ட்ட கேட்டுவிட்டு எத்தனை வாத்தியாருடைய அவைலபிலிட்டி இருக்கோ அவளை வச்சுக்கிண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு விதியாக அன்னத்தை போட்டு பண்ணலாம், பலகாரங்களை தான் போட்டு பண்ணலாம், அது இல்லாட்டா அரிசி வாழைக்காய் கொடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலயம் பண்ணினா அதனுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கிறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் வேதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலய ஸ்ராத்தங்களை பண்ணி உங்களுடைய காருணிக பிதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஸ்வீகரிச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலய ஸ்ராத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணதுனாலும் எப்போவுமே டபுள் கோட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னது கேட்டால், உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானமான சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இது பண்ணாமல் எந்த காரியம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காரியங்களை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கப்பட்டவா கார்த்தாலியே குடித்து சந்தியாவந்தனம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி இந்த தில்ல தர்ப்பணம் பண்ணி விட்டு உங்களுடைய மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா உங்களுடைய குடும்பங்களுக்கு சிரேஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே தர்ப்பணத்துக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டம் 3 பில்லில் கட்டின ஒரு பவித்திரம், அதே மாதிரி கொஞ்சம் கட்டப்புல்லு, 5 பில்லில் கட்டின ஒரு கூர்ச்சம், இது திருப்பியும் கொஞ்சம் கட்டப்புல்லு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பெள்ளு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை அரிசி, பஞ்சபாத்திரத்தில் சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் தர்ப்பணம் பண்ணுற தாம்பாளத்தில் இதே மாதிரி 4 தர்பை ஈஸ்ட் வெஸ்ட்டாக வச்சுக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதே மாதிரி 4 தர்பையை வச்சுக்கிறது. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் ஹெச் அந்த லெட்டர் வரா மாதிரி அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கணும். இதில் இந்த கூர்ச்சத்தினுடைய அந்த ஷார்ப் எண்டு அது சவுத் ஃபேஸிங்காக வச்சுக்கணும். நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ இந்த கூர்ச்சம் உங்களுடைய கூர்ச்சத்தினுடைய இந்த தலைப்பு உங்களுடைய ரைட் சைடில் வரணும், தெற்க பார்த்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு பேர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிண்டு சந்தியாவந்தனம் மாத்தியானியங்கள்லாம் பண்ண பிறகு தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது. ஆச்சமனம் பண்ணிக்கணும்.
ഓം അച്യുതായ നമഃ. ഓം അനന്തായ നമഃ. ഓം ഗോവിന്ദായ നമഃ. കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. பெரியவான மனசில் பிரார்த்தனை பண்ணிண்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுக்கோங்க. ஓம் ருத்யாஸ்மஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. പവിത്രത്തെ വലത് കൈയിലെ മോതിര വിരല പോട്ടുകൊണ്ട് വിടുമ്പോ 4 ദർഭയെ കാലുകടിയിലെ ആസനത്തിലെ പോട്ടുമ്പോ ദർഭേശ്വാസീന ജലത്തെ തൊട്ട് കൈ ആരംഭിക്കണം. 4 ദർഭയെ കയ്യിലെ പവിത്രത്തോടെ ഫോൾഡ് പണി വെച്ചുക്കണം. இந்த மாதிரி ഫോൾഡ് பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பம் பண்ணிக்கணும். ശുക്ലാം ദരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്ന വദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തയേ. പ്രാണായാമം பண்ணிங்கோ. ഓം ഭൂഃ ഓം ഭുവഃ ഓം സ്വഃ ഓം മഹഃ ഓം ജനഃ ഓം തപഃ ഓം സത്യം ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്വരോ. சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ വിദ്യാബലം ദൈവബലം തദേവ ശ്രീലക്ഷ്മീപതേഃ അംഘ്രിയുഗം സ്മരാമി. അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതേ ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത്. ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതേ തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബോദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോഃ ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിन् വർത്തമാനേ
വ്യാവഹാരികേ പ്രഭവാദേ ഷഷ്ഠീ സംവത്സരാണാം മധ്യേ ക്രോധിനാമ സംവത്സരേ ദക്ഷിണായനേ വർഷഋതോ കന്യാമാസേ കൃഷ്ണപക്ഷേ അദ്യ അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ വാസരഃ സൗമ്യവാസര യുക്തായാം ഉത്രഫൽഗുനി നക്ഷത്രയുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം വർത്തമാനായാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ ഇടം പോട്ടുക്കണം, സങ്കല്പം മണ്ണിക്കണം. മമ ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄണാം തത്തദ്ഗോത്രാണാം തത്തച്ഛർമണാം വസുസ്വരൂപാണാം മമ വർഗദ്വയ അവശിഷ്ടാനാം പിതൃവ്യ മാതുലാദീനാം സർവേഷാം കാരുണിക പിതॄണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണം അദ്യ കരിഷ്യേ. ദർഭയ നമുക്ക് ലെഫ്റ്റ് ഹാൻഡ് സൈഡിൽ പോട്ട് കൊടുങ്കോ, പൂണോലെ വലം പോട്ടുങ്കോ, ജലത്തെ തൊട്ട് കൈ ആരംഭിക്കുങ്കോ, പൂണോലെ ഇടം പോട്ടുങ്കോ, കയ്യിലൊരു പിഞ്ച് വെള്ളം എടുത്തുങ്കോ. ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച. ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ ഉള്ള മറച്ചെന്ന് കൂർച്ചത്തിൽ പോടുങ്കോ. ധ്യായാമി ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ ഉള്ള മറച്ച് തിരുപ്പിയും എള്ള മറച്ച് പോടുങ്കോ. ആവാഹയാമി 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചുങ്കോ. സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതരഃ സർവത്ര. ദർഭ്യന്റെ കൂർച്ചത്ത് മേലെ വെച്ചു കൊടുക്കുക. ഇതമാസനം തിരാദേ ഒരു പിഞ്ചെള്ള മറച്ചു കൊടുക്കുക. സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം 24 തർപ്പണമുണ്ട്. അത് തവിர ഉങ്ങളോട് കാരുണിക പിതൃക്കൾക്കുണ്ടാന തർപ്പണങ്ങളും ഉണ്ട്. അതെല്ലാം പണിക്കണം. വെള്ളം ജലവുമാ മറച്ചു കൊടുക്കുക. പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി
प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि അമ്മ ഇല്ലാത്തവ അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്ക് തർപ്പണം பண்ணണം അതുക്കുള്ള മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കോ മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി പാട്ടിക്ക് പണ്ണുങ്കോ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി അമ്മ ഇരിക്കറവ പാട്ടി കൊള്ളുപാട്ടി എള്ളുപാട്ടി അവൾക്കുണ്ടാകുന്ന തർപ്പണങ്ങളെ പണിക്കുങ്കോ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി അമ്മ ഇരിக்கிறவாளுം ഇല്ലാത്തവാളും ഇനിമേ ഇരിக்கிற തർപ്പണങ്ങളെ പണിക്കണം അമ്മാന അമ്മയോട് അപ്പ അമ്മ അപ്പ പാട്ട കൊള്ളുപാട്ട അമ്മയോട് അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി അമ്മയോട് അമ്മയ്ക്ക് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ആചാര്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ആചാര്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ആചാര്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗുരുപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗുരുപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗുരുപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി സഖിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി സഖിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി സഖിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി അമാത്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി
अमात्यपत्नीः स्वधानुस्तर्पयामि अमात्यपत्नीः स्वधानुस्तर्पयामि सर्वान् स्वधानुस्तर्पयामि सर्वान् स्वधानुस्तर्पयामि सर्वान् स्वधानुस्तर्पयामि सर्वाः स्वधानुस्तर्पयामि सर्वाः स्वधानुस्तर्पयामि सर्वाः स्वधानुस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे आचार्याते वर्गद्वयपितॄन् तृप्यत 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 இனிமே உங்களோட காருணிக பிதൃக்கள் ஆரெல்லாம் இருக்காளோ அவளை உத்தேசம் பண்ணி அந்த தர்ப்பணங்களை பண்ணிக்கோங்க. கோத்திரமோ பேரோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரிலேஷனை மட்டும் தெரிஞ்சால் சித்தப்பானா கனிஷ்ட பித்ருபியன், பெரியப்பானா ஜேஷ்ட பித்ருபியன், அந்த லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி அவளுக்கு உண்டான தர்ப்பணங்களை பண்ணினதுக்கு அப்புறமா இந்த சொல்கிற தர்ப்பணத்தை பண்ணிக்குங்க. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசு வசு ஸ்வரூப வர்க்கத்வய அவசிஷ்ட பித்ருவ்ய மாதுலாதே ஆச்சார்யாதே सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधानमस्तर्पयामि आचार्यादे सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधानमस्तर्पयामि आचार्यादे सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधानमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे मम आचार्याते सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् ഉള്ളും ജലമോ ഫുള്ളാ മറച്ചു വിടുങ്കോ. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. கையில் எழுதில்லாமல் கையை உதறி விடுறது, போனவனை வலம் போட்டுக்கணும். எழுந்திருந்து பிரார்த்தனை பண்ணிங்கோ. முடியாதவா உட்காந்துட்டே பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாபியः ஆச்சார்யாதே சகாருணிக வர்க்கத்வய பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च प्रदक्षिणं पण्णिंगो इल्लाट्टा प्रार्थने पण्णिंगो. यानि कानि च पापानि जन्मान्तर कृतानि च तानि तानि विनश्यन्ते प्रदक्षिण पदे पदे. 3 பிரதட்சணம் ஆயாச்சுன்னா 12 மணிக்குள்ள தர்ப்பணம் பண்ணுறேன்னா கிழக்க பார்த்து பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு மேலே பண்ணுறேன்னா மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்கிறது. போனவரை இடம் போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் எள்ளு எடுத்துக்கோங்க. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைः பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மभ्यं ददतः रयिं च दीर्घायुत्वं च शतशारदं च ॐ भूर्भुवस्सुवरो अस्मात् कूर्चात् आचार्याते सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् यथास्थानं உள்ள மறைச்சு அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ. பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்தை கட்ட ஊத்துங்கோ. கையை கூப்பிங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. அந்த கூர்ச்சத்தை நோட் ரிமூவ் பண்ணி எல்லா தர்பையுமா எடுத்துக்கணும். அந்த தர்பையினுடைய தலைப்பு
இந்த தம்பு பக்கம் வரணும். எள்ளும் ஜலமும் ஃபுல்லாக மறைச்சு விடுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः ஆச்சார்யாதி சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ருன். ஃபுல்லாக மறைச்சு விட்டுடுங்க எள்ளும் ஜலமா. திருப்யதா திருப்யதா திருப்யதா. போனால வலம் போட்டுங்க. ഒരു കോയിൻസ് കയ്യിൽ വെച്ചിക്കണം. അതിൽ ചുട്ട് ജലത്തെ വിട്ടുകരുത്. ഹിരണ്യ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോഹ അനന്ത പുണ്യ ഫലദം അധശാന്തിം പ്രയച്ഛമേ മമ സകാരുണിക ആചാര്യാദേ വർഗദ്വയ പിതൃനുദ്ദിശ്യ മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണ സാദ്ഗുണ്യാർത്ഥം ഇദം ഹിരണ്യം സദക്ഷിണാകം ആചാര്യായ തുഭ്യമഹം സംപ്രദത്തെ. ഓം തത്സത്. ദക്ഷിണയെ കീഴെ വെച്ചു വിടുறது. தட்சிணை வாத்தியாருக்கு கொடுத்து விடுறது. உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதை கட்டாக அவுத்து வடக்கே போட்டு விடுறது. அதோட நாட் ரிமூவ் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுறது. ஒரு ஆசனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. കയ്യിൽ 2 അക്ഷതയും ജലവുമാണ് എടുത്തുക്കണം. കായേന വാച മനസ ഇന്ദ്രിയേർവ ബുദ്ധ്യാത്മനാവ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. കീഴെ വിട്ടോടുന്നത്. സർവം തത്സത് பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் மகாலய பட்சத்தில் போதாய சூத்திரக்காரர் பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். இதை ஃபாலோ பண்ணி தர்ப்பணத்தை பண்ணிக்கணும். நமஸ்காரம்.